யோசிக்கிறேன், நல்லா பார்த்து சொல்லுங்க. நீங்க சொல்ற பலனை பார்த்து ஆண்டவர் அசந்துடணும். இது பாவம் பண்ண கை. இந்த கைக்கு என்னால பலன் சொல்ல முடியாது. இன்னும் ஒரு வார்த்தை பேசுன நடக்கிறத வேற. அவர் யாரு நினைச்ச? எனக்கு மட்டுமல்ல இந்த சேசனுக்கே படி இழக்கிற ஆண்டவர். நான் கும்பிடுற சாமி. சும்மா நீ என்னமோ தாடி வச்சிருந்த இவர் கையை தட்டி விட்டுருவியா நீ? ஏதோ தெரியாம சொல்லிட்டாரு, விட்டுருங்க பரமரை. அப்படி எல்லாம் விட்டுற முடியாது ஆண்டவரே. இந்த ஆள் முன்னாடி கையை நீட்டிட்ட என்ன சொன்னாலும் கேட்டுக்கலாமா? யாருக்கிட்ட என்ன சொல்லணும் ஒரு புத்தி வேண்டாம்? இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் மனசுல கடவுள்னு நினைப்பு. அதான் நம்ம என்ன சொன்னாலும் நம்புவாங்கன்னு அள்ளி விடுறாரு. இங்க பாரு, நாக்குல சூட்டு கம்பி வச்சு ஒரு இழுத்தன்னு வையே, எல்லாம் சரியா போயிடும். போதும் பரமன் சார், எதுக்கு அனாவசியமா பேசிட்டு இருக்கீங்க? இவர் அனுப்பிச்சு விடுங்க முதல்ல. தப்பா நினைக்காதீங்க, வாயா. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவர் இந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரியா? நல்ல விதமா ஒரு 4 வார்த்தை சொல்ல சந்தோஷப்பட்டு இருப்பார்ல. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா தைரியமா வந்து நிக்கலாமல்ல. தப்பான வார்த்தை சொல்லி என்னையும் சிக்கல மாட்டி விட்டேயா? நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு போயிருவேன். அவர்கிட்ட நான் தானே மாட்டிட்டு முழிக்கணும். இங்க பாரு, தயவு செய்து உள்ள போய் அவர் மனசு குளிர மாதிரி ஏதாவது சொல்லிட்டு வாயா. இந்தாயா, புடியா, போயா, போ. நல்லா இருப்ப, போ, போயா, போ. ஏய், நீ இன்னும் போகலையா? ஐயா, தப்பா எடுத்துக்காதீங்க ஐயா. என் தொழிலுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேங்க ஐயா. அதான் உங்க கைய பார்த்ததும் என் மனசுல பட்டதை சொல்லிட்டேங்க ஐயா. பரவாயில்ல, எனக்கா எதையும் நீ மாத்தி சொல்ல வேணாம். உனக்கு என்ன தோணுதோ அது சொல்லு. சிசு பாவம் உங்களை விடாம துரத்திக்கிட்டே இருக்குங்க. என்னையா சொல்ற? சிசு பாவம்னா என்ன? ஒரு உசுரோட பிறப்பையும் இறப்பையும் மேல இருக்கிற சாமி தான் முடிவு பண்ணும். ஆனா ஒரு பச்சிளம் குழந்தைய பிறந்த உடனே நீங்க தூக்கி எறிய சொல்லிருக்கீங்க. சிசுவோட பாவங்கிறது ஆயுள் தண்டனை மாதிரிங்கய்யா. சாகிற வரைக்கும் உங்களை நிம்மதியா வாழவே விடாது. இப்ப கொஞ்ச நாளாவே நிறைய கஷ்டங்களை நீங்க அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. குடும்பத்திலையும் சண்டை சச்சரவெல்லாம் பெருகி சந்தோஷங்கிறது இல்லாமலே போயிருக்கும். படுத்தா தூக்கம் வராது. மனசு முழுக்க பயமும் குழப்பமும் வேதனையும் தான் உங்களை வாட்டி வதச்சுக்கிட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் நீங்க முன்ன செஞ்ச அந்த பாவம் தாயா. கெட்டதுலயும் ஒரு நல்லதுங்கிற மாதிரி அன்னைக்கு அந்த குழந்தை பொழைச்சிடுச்சு. அன்னைக்கு அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்தா இன்னும் நீங்க பெரிய வேதனையே அனுபவிச்சிருப்பீங்க. ஜோசியக்காரர், நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம். புத்தி கெட்டு போய் நான் செஞ்ச பாவம் தான் என்னை இப்படி எல்லாம் வாட்டி வதைக்குதுன்னு எனக்கே புரிஞ்சிருச்சு. இந்த பாவத்துக்கு பரிகாரம் இல்லையா? இந்த தண்டனையிலிருந்து எனக்கு விடுதலையே இல்லையா? நீங்க எந்த உசுரை தூக்கி எறிய சொன்னீங்களோ அந்த உசுறுகிட்டே போய் மன்னிப்பு கேட்கறது தான் ஒரே பரிகாரம். நீங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் நீங்க தண்டனையிலிருந்து தப்பிக்கவே முடியாதுங்க. நீங்க கேட்கிற மன்னிப்ப அந்த உசுறு முழு மனசோட ஏத்துக்கணும். அன்னைக்குதான் இந்த பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை. அது வரைக்கும் உங்களோட வாழ்க்கை நரகமா தான் இருக்கும். நீங்க கேட்கிற மன்னிப்ப அந்த உசுறு முழு மனசோட ஏத்துக்கணும். மயிலு, நேத்து சொன்ன அதே வேண்டுதல் தான். காலையிலேயே சாமிக்கு ஒரு வணக்கம் போட்டிருக்கணும், மறந்துட்டேன். மயிலு, அந்த பக்கம் திரும்ப.
எதுக்கு சார்? திரும்ப மயிலு. உங்ககிட்ட ஏதோ ஒண்ணு மிஸ்ஸிங்னு தோணுச்சு, இப்ப கண்டுபிடிச்சிட்டேன். பூ தான் மிஸ்ஸிங். பூ வைக்கலனாலும் நீ அழகிதான். ஆனா பூ வச்சதுக்கு அப்புறம் நீ பேரழகி ஆயிட்ட மயிலு. தினமும் உன்னை பேரழகியா பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். வேணா நம்ம ஒண்ணு பண்ணலாம். எங்கேயாவது நிப்பாட்டி பூ வாங்கலாமா? சார், பூ வச்சுட்டு அலங்காரம் பண்றதுக்கு நான் என்ன ஃபங்க்ஷனுக்கா போறேன்? ஒரு வேலை விஷயமா போயிட்டு இருக்கோம் சார். மயிலு, நீ ஆன் டியூட்டில இருந்தாலும் இதெல்லாம் நீ அன்ஆபிஷியலா தானே டீல் பண்ணிட்டு இருக்க. அப்போ பூ வச்சுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லைல்ல? வேணான்னு விட்டுருங்க சார். என்ன வேற வண்டியை சீரியஸா தேட வச்சிடாதீங்க. மயிலு, இனிமே நீ வேற வண்டியில போறத பத்தி யோசிக்க கூட முடியாது. ஆன்ட்டி உன்னை யோசிக்க கூட விட மாட்டாங்க. நேத்து அவங்க என்ன பேசணும்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடும்போது எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனா தான் இருந்தது. எங்க நீயும் நானும் ஒன்னா சுத்துறத பத்தி கேட்டுருவாங்களோன்னு நினைச்சு பயந்துட்டேன். ஆனா நீ என் கூட வர்றதுதான் அவங்களுக்கு நிம்மதின்னு சொல்லிட்டு ஆன்ட்டியே சொல்லிட்டாங்க. சோ நீ டிரைவரையும் காரையும் மாத்துறதுக்கு சான்ஸே இல்லை. இப்ப நாம ஒன்னா போறதுக்கு மட்டும் ஆன்ட்டி அந்த வார்த்தையை சொன்னாங்கன்னு நான் எடுத்துக்கல. வாழ்க்கை முழுக்க நீ என் கூட இருக்கிறது தான் நல்லதுன்னு ஆன்ட்டி புரிஞ்சுட்டாங்க. அதுக்கான ஆசீர்வாதமா தான் நான் இதை பாக்குறேன். ரொம்ப எதிர்பார்க்காதீங்க சார். எதிர்பார்த்தது கிடைக்கலனா பின்னாடி நீங்க தான் வருத்தப்படுவீங்க. மயிலு, பகல் கனவு தான் மயிலு பலிக்காது. ஆனா என்னோட கற்பனை கண்டிப்பா நிஜமாகும். எல்லாரோட ஆசீர்வாதத்தோடையும் நாம 2 பேரும் வாழ்க்கையில ஒண்ணு சேருவோம். கூடிய சீக்கிரம் நீயும் பார்க்க தானே போற. இதை தவிர பேசுறதுக்கு உங்ககிட்ட வேற விஷயமே இல்லையா சார்? மயிலு, என்னோட உலகத்துல உன்னை தவிர வேற யாருமே இல்லையே. நான் வேற எதை பத்தி பேச முடியும்? உங்க வசனத்தெல்லாம் ரசிக்கிற நிலைமையில நான் இப்ப இல்ல சார். நெகட்டிவ் கிடைக்கணுமே இப்ப எனக்கு டென்ஷனா இருக்கு. தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் பேசாம வரீங்களா ப்ளீஸ்? சரி, நான் இனிமே பேசல. மயிலு, டீ சாப்பிடலாமா? அம்மா ஆத்தூர் தானே போறேன்னு சொன்னாங்க. இங்க இருக்கிற அடகு கடைக்கு ஏன் வந்துட்டு போறாங்க? ஒருவேளை போற வழியில வட்டி ஏதாவது கட்டிட்டு போறாங்களோ, இல்ல புதுசா ஏதாவது நகையை அடமானம் வைக்கிறாங்களா? ஒண்ணுமே புரியலையே. மயிலு, மயிலு, மயிலு. சார், உன்னதான் டீ 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 சாப்பிடலாமான்னு கேட்டேன். எதுவுமே பேசாம வர? ஒண்ணும் இல்ல சார், எனக்கு வேணாம். நீங்க வேணும்னா குடிங்க. என்ன மயிலு, திடீர்னு சீரியஸ் ஆயிட்ட? அதான் சொன்னனே சார், அந்த நெகட்டிவ் கிடைக்கணும்ன்ற டென்ஷன்லயே இருக்கேன். கிடைச்சிரும் மயிலு, நீ நம்பிக்கையா இரு. என்ன தம்பி, உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டியா? என்ன சொன்னான் அவன்? முதல்ல முடியாதுன்னு சொல்லி முரண்டு பிடிச்சான் சார். அப்புறம் பிரச்சனையை சொல்லி சம்மதிக்க வச்சுட்டேன். தம்பி, அவன் என்னவெல்லாம் செய்யணும், நிரந்தரமா வெளியே வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு எல்லாத்தையும் விவரமா சொல்லிட்டியா? எல்லாமே சொல்லிட்டேன் சார். அவனுக்கு இந்த டீல் ஓகே தானா? பாரு, இப்ப சரின்னு தலையாட்டிட்டு பின்னாடி முடியாதுன்னு பின்வாங்கி இருக்கக்கூடாது. ஆமா, இப்படி ஒருத்தன் சரண்டர் ஆகலனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைய வெளியே கொண்டு வர்றதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு யோசிப்பேன். சரண்டர் ஆயிட்டு கடைசி நேரத்தில் அவன் ஏதாவது மாத்தி சொல்லிட்டான்னு வச்சுக்க, எனக்கு பெரிய சிக்கலாயிடும். முதல்ல என் புள்ள நிரபராதின்னு வெளியே வரணும். இந்த கேஸ் ஒண்ணுமில்லன்னு ஆகிற வரைக்கும் உன் ஃப்ரெண்டு உள்ளத்தான் இருக்கணும்.
இதுக்கு நடுவுல எந்த குழப்பமும் வந்துடக்கூடாது. முடியலன்னா இப்பவே சொல்லிடணும். நான் வேற வழியை பார்ப்பேன், இல்ல வேற ஆளை பார்த்துக்குவேன். கமிட்மெண்ட் கொடுத்துட்டு கழுத்து அறுக்க கூடாது. சார், அவனுக்கும் உங்க மேல இதே டவுட் இருந்துச்சு சார். என்ன தம்பி சொல்ற? போலீஸ்காரங்களை நம்ப முடியாது, உள்ள போனதும் அவங்க கண்ணுக்காக விட்டா என் கதி என்ன ஆகுறதுன்னு ரொம்ப பயப்பட்டா சார். இந்த கேஸ்ல தான் இன்ஸ்பெக்டர் பிள்ளையோட எதிர்காலமே இருக்கு. அவர் இந்த விஷயத்துல நிச்சயமா விளையாட மாட்டாருன்னு அடிச்சு பேசிட்டேன் சார். நீ ஏத்துக்கலன்னா கொலை கேஸ்ல மாட்டி ஆயுசுக்கும் ஜெயில தான் இருப்பேன்னு லேசா பயம் காட்டினேன். அதை விட இதுதான் நல்லதுன்னு அவனுக்கு புரிஞ்சிச்சு சார். வேற வழி இல்லாம சரின்னு ஒத்துக்கிட்டான். இப்பதான் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் ஃப்ரெண்டு போய் சரண்டர் ஆக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சரண்டர் ஆக சொல்லு. அதுக்கப்புறம் தான் லீகலா நான் ஒவ்வொரு ஸ்டெப்பா மூவ் பண்ண முடியும். புரியுது சார், நான் அவங்ககிட்ட பேசிடுறேன். ஆனா சரண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் ஒரு உத்தரவாதத்தை எதிர்பார்க்கறான். என்ன உத்தரவாதம்? எப்படி ஆண்டவர் நேரம் வந்து அவர்கிட்ட பேசணும்னு சொல்றாரா? இங்க பார், அதெல்லாம் ரிஸ்க். ஆண்டவன் அவங்கிட்ட வந்து பேசுறது யாராவது பார்த்துட்டா அப்புறம் ரிஸ்க் ஆயிரும். இங்க பாரு, இவர் சொல்லிதான் நடக்குதுன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. சார், அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சார். நான் சொல்ல வந்த விஷயமே வேற. அவனுக்கு ஒரு அமௌண்ட் தரதா சொல்லியிருந்தீங்களே, அதை முன்னாடியே கொடுத்துட்டா அவன் கொஞ்சம் நம்பிக்கையா இருப்பான். பேசின மாதிரி பணம் வந்துருச்சு, மத்ததும் சரியா நடந்துரும்னு நம்புவான்ல. இங்க பாரு தம்பி, இப்போதைக்கு ஃபுல் அமௌண்ட் தர முடியாது. அட்வான்ஸா ஒரு அமௌண்ட் தர்றோம். இந்தா, இதுல 50,000 இருக்கு, வச்சுக்கோ. அவன் சரண்டர் ஆன பிறகு மீதி தரேன்னு சொல்லு. சரிங்க சார், அப்ப நான் கிளம்புறேன். அவன் சரண்டர் ஆனதும் உங்களுக்கு தகவல் சொல்றேன். தாடிக்கார தம்பி, அதெல்லாம் எங்களுக்கே தகவல் வரும். அப்புறம் அவனை எங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்கல்ல. எங்க கஸ்டடியில வந்துட்டா அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. என்ன செய்யணும் நாங்களே சொல்லி கொடுத்து அவனை ரெடி பண்ணிடுவோம். எப்படியோ தம்பி, அவனை இந்த டீலுக்கு ஒத்துக்க வச்சுக்கிட்டீங்களே, ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன சார், நீங்க போய் எனக்கு நன்றி சொல்லிக்கிட்டேன். என் ஃப்ரெண்டுக்கு உதவுறதுக்காக நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் சார். அப்ப நான் கிளம்புறேன் சார். வரேன் சார். தம்பி, பணம் பத்திரம். சரி, வரேன். பரமான் சார், இப்பதான் ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி இருக்கு. ஆண்டவரே, அதுக்குள்ள ரிலாக்ஸ் ஆயிடாதீங்க. கேஸ வாங்க ஆள் பிடிச்சமல்ல, அது கூட பெரிய விஷயம் இல்ல. நம்ம ஆளு சரண்டர் ஆயிட்டான்னு தெரிஞ்சதும் புது அம்மனி ஒரு பெரிய பஞ்சாயத்து வைப்பா. நான் அரெஸ்ட் பண்ணது இவன் இல்லைன்னு பெரிய கலாட்டா பண்ணுவா. நம்ம அவளை எப்படி சமாளிக்க போறோங்கிறதா முக்கியம். இப்ப எதுக்கு இதெல்லாம்? இப்போ நான் கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க கூடாதா? நீங்க போங்க, அவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு அப்புறம் பாப்போம். சரிங்க ஆண்டவரே. வணக்கங்க ஐயா. வாமா. ஐயா, வீட்ல தேடி பாத்தீங்களா? நாங்க கேட்ட நெகட்டிவ் கிடைச்சதா? இல்லம்மா, கிடைக்கல. ஐயா, நல்லா தேடி பாத்தீங்களா? தேடி பார்க்காம சொல்லுவேனா தம்பி? நல்லா தேடி பார்த்துட்டேன். அந்த நெகட்டிவ் என்கிட்ட இல்ல. இருங்க, உங்க போட்டோ எடுத்துட்டு வரேன். இந்தாம்மா, நீங்க கொடுத்த போட்டோ. ஐயா, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா நான் வேணா உங்க வீட்டுக்கு வந்து தேடி பார்க்கட்டுமா? நான் தான் இல்லைன்னு சொல்றேன்ல, நீங்க தேடின மட்டும் கிடைச்சிருமா? இந்த மாதிரி நம்பிக்கையில நம்ம பேசாதுங்க தம்பி. இந்தாங்க நீங்க கொடுத்த பணம்.
ஐயா நான் தான் நெகட்டிவ் கிடைக்கலனாலும் பரவாயில்ல நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொன்னேனே. செய்யாத வேலைக்கு எதுக்கு தம்பி பணம்? இதை வாங்கிட்டு கிளம்புங்க. இப்போ என்ன பண்ணலாம் மயிலு? பெரியவர் பொய் சொல்றாரு சார். பொய் சொல்றாரா? எதை வச்சு சொல்ற? அவர் இயல்பா இல்ல, ஏதோ தப்பு செஞ்சுட்டு அத மறைக்கிற டென்ஷன் அவர் முகத்துல தெரியுது. அவரே மயில நம்ம கிட்ட போய் சொல்லணும். நெகட்டிவ் கொடுத்தாருன்னா நாம அவருக்கு பணம் கொடுக்க போறோம். அது அவருக்கு லாபம் தானே. அந்த பணத்தையே வேணான்னு சொல்றாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? வாங்க சார், சின்னதா ஒரு டெஸ்ட் பண்ணிடலாம். அதான் நெகட்டிவ் கிடைக்கலன்னு சொல்லிட்டேன்லம்மா, திரும்ப ஏன் வந்து தொந்தரவு பண்றீங்க? தப்பா நினைச்சுக்காதீங்க ஐயா, ஒரு சின்ன குழப்பம் அவ்வளவுதான். சார், ஐயாவுக்கு நம்ம எவ்வளவு பணம் கொடுக்கறதா சொல்லிருந்தோம்? 3000. என்ன சார் நீங்க, நான் 20,000 தானே சொல்லியிருந்தேன். 20,000-மா? ஏமா நேத்தே சொல்லிருக்க கூடாதாம்மா? நெகட்டிவ்க்கு இவ்வளவு பணம் கிடைக்கும்னு தெரிஞ்சிருந்தா 10,000க்கு அந்த அம்மாவுக்கு கொடுத்துருக்க மாட்டேனம்மா. ஐயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் கிடைக்கவே இல்லைன்னு சாதிச்சீங்க. இப்ப 10,000க்கு கொடுத்துட்டேன்னு சொல்றீங்க. இதுல எது உண்மை எது பொய்? அதான் உண்மையை ஒத்துக்கிட்டீங்களே ஐயா, இனிமே மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. நீங்க வரதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தாம்மா ஒரு அம்மா வந்தாங்க. நீங்க கேட்ட அதே நெகட்டிவா விசாரிச்சாங்க. நீங்க தான் முதல்ல கேட்டீங்க, உங்களுக்கு தான் கொடுப்பேன்னு சொன்னேன். ஆனா அவங்க 10,000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. மாசம் முழுக்க வேலை செஞ்சா என் சம்பளமே அவ்வளவுதாம்மா வருது. ஒரே ஒரு நெகட்டிவுக்காக அவங்க அவ்வளவு பணம் தரேன்னு சொன்னதும் மனசு தடுமாறிடுச்சுமா. போட்டோ பிரிண்ட் போட்டு வச்சிருந்தா கூட சமயத்துல அதை யாரும் வாங்க வர்றதில்ல. இன்னும் கொஞ்ச நாள் போனா பூஞ்ச பூத்து வீணா போற பிலிம் அது. குப்பையில போறதுக்கு 10,000 ரூபாய் கிடைச்சதுன்னா அதை விடுறதுக்கு யாருக்கு தாமா மனசு வரும்? அதுவும் என்ன மாதிரி வயசான காலத்துல கஷ்டப்படுறவங்களுக்கு இவ்வளவு பெரிய பணம் கிடைச்சதுன்னா அது பெரிய விஷயமா. ஐயா அதுக்காக கொடுத்த வார்த்தைய வேணாம் சார், பெரியவர் செஞ்சதுல எந்த தப்பும் இல்ல. இவர் சூழ்நிலையில யார் இருந்திருந்தாலும் இவர் செஞ்சதை தான் செஞ்சிருப்பாங்க. யார் இதை வாங்கிட்டு போனாங்கன்னு தான் நாம இப்ப தெரிஞ்சுக்கணும். ஐயா, நெகட்டிவ வாங்கிட்டு போனவங்கள பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாதுமா. விஷயத்தை சொல்லி கேட்டாங்க, பணம் கொடுக்கறேன்னு சொன்னாங்க, கொடுத்துட்டேம்மா. அவங்களுக்கு தோராயமா என்ன வயசு இருக்கும் ஐயா? எப்படி இருந்தாங்க? அந்த அம்மாவுக்கு எப்படி 50 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா மாநரமா இருந்தாங்க, பூசின மாதிரி இருந்தாங்க. ஐயா அவங்களோட பேர் என்னன்னு கேட்டீங்களா? அவங்க பேர் எனக்கு எதுக்கு தம்பி? உங்க பேரை கூட இது வரைக்கும் நான் கேட்கலையே தம்பி. சரிங்க ஐயா, நாங்க வரோம். நான் பண தேவைக்காக இப்படி பண்ணிட்டேம்மா, மன்னிச்சிருமா. சரிம்மா, நான் வரேன். என்ன மயில் இது? ஒரு சாதாரண விஷயம் த்ரில்லர் கேஸ் மாதிரி மாறிட்டு இருக்கு. நமக்கு முன்னாடியே வந்து யார் இந்த நெகட்டிவ் வாங்கியிருப்பா? நாம அது வேணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனா வாங்கிட்டு போன அந்த அம்மாவுக்கு என்ன தேவை இருக்க முடியும்? அதான் எனக்கு புரியல சார். அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா இந்த கேள்விக்கு விட கிடைச்சிடும் சார். மயில, இப்படி ஒரு நெகட்டிவ தேடுற விஷயத்த நீ யார்கிட்ட சொல்லிருக்க? நல்லா யோசிச்சு பாரு. குருமூர்த்தி சார் கிட்ட இத பத்தி இன்ஃபார்ம் பண்ண, அம்மா கிட்டயும் பேச்சு வாக்குல இத சொன்ன. அப்புறம் உங்களுக்கு தெரியும்,
நம்ம 4 பேரையும் தவிர வேற யாருக்கும் இது தெரியாது சார். மயிலு, நான் கேட்கறேனேன்னு தப்பா எடுத்துக்காத. ஒருவேளை அந்த நெகட்டிவ் ஆன்ட்டி வந்து வாங்கிட்டு போயிருப்பாங்களோ? அம்மா எதுக்கு சார் நெகட்டிவா வாங்கிட்டு போகணும்? அதை வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க? அதுவும் இல்லாம அம்மா கிட்ட அவ்வளவு பணமும் கிடையாது. அதுவும் கரெக்ட் தான். அப்ப அந்த அம்மா யாரா இருக்க முடியும்? கண்டுபிடிக்கணும் சார். நெகட்டிவா வாங்கிட்டு போறாங்கன்னா நம்ம தேடுற அம்மாவை பத்தி அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அவங்கள பிடிச்சிட்டா சுந்தரம் சாரோட வைஃபையும் நெருங்கிடலாம்.